4 மணிக்கு பேசுறத உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். பாருங்க பரமேஸ்வரி. சரி. சரிங்க ஐயா. ஆ உங்க உங்களுக்கு அனுப்புனது மற்றவங்க பேசுறது நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். அதை திருப்பி 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 பார்க்கணும். சரிங்க ஏன்னா ஐயா. நாம நேர்ல பேசுறதா உண்மை. நம்ம நேர்ல பேசுறது உண்மை. சில இந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்து தான் அனுப்புவேன். அது சரியா இருந்தா தான் அனுப்புவேன். ஏன்னா இந்த கூகுள் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. அத்தனை பொய். கூகுள் சொல்றதெல்லாம் பொய். இந்த செயற்கை நுண்ணறிவு, அது தகவல் களஞ்சியம் வேற, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுல சிலதெல்லாம் போடுவேன். ரொம்ப தப்பு தப்பா இருக்கு, அதெல்லாம் நிறுத்திடுறது நான். படிச்சு பார்த்து நாம சொல்ற மாதிரி அதை எழுதி கொடுத்துருந்தா மட்டும்தான் அனுப்பணும். ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற வழிதான் அது சொல்லணும். அதுக்கு ஒரு அளவும் தெரியாம தப்பு தப்பா சொல்லுது எல்லாமே சில நேரத்துல. அதெல்லாம் படிச்சு பார்த்து தான் அனுப்பணும். இப்ப கூட இந்த விஷம சாந்தி அப்படிங்கறது வந்து நல்லா எழுதி இருக்குது. அதெல்லாம் அதுல அப்படியே புத்தகத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே சரி பண்ணி நம்ம ஏற்கனவே வீடியோல பேசுறோம் இல்லையா, அது அதன்படி அப்படியே எடுத்து பேசணும். கொஞ்சம் விட்டோம்னா கண்டதெல்லாம் எழுதிடுது, தப்பு தப்பா எழுதுது. அது ஏதோ ஆங்கில மருத்துவம் தப்பு, இயற்கை மருத்துவம் அதுக்கு என்னமே தெரியாத உளருது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப அந்த தமிழாக்கம், அதாவது இப்போ உங்களுக்கு லேசா ஒரு விழுக்காடு இப்ப எப்படி இருக்கா, 2 விழுக்காடு குறைஞ்சிருக்கா, இப்ப 2 நாள் ஆச்சு இல்ல. ம். லேசா மாறி இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஆமாங்க ஐயா. அதாவது இப்போ லேசா 2 விழுக்காது அது மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அது அதானே? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். அதே மாதிரி லேசா முட்டி போட்டு கீழே லேசா உட்கார முடியுது, அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. இ- சமணம் போட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் 2 நாள் என்ன ஐயா, நம்ம கம்பம் திருமாறன் ஐயா, அஹ், வழிகளில் முன்னே அது வழிகள் குறைந்து வருகிறது. இப்பதான் ஒரு ரெண்டு விழுக்காடு அவ்வளவுதான். இதே மாதிரி அவங்க செஞ்சுட்டே வந்தாங்கன்னா படிப்படியா படிப்படியா இது வந்து இது அங்கே இருக்கிற நோய் அல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிற கழிவு. அப்ப ஏன் இப்போ நீங்க கால் வலின்னு சொல்லவே இல்லை, ஆனா கால் வலி குறையுது. இதுதான் விஷயமே. நீங்க என்ன பண்றீங்க, முதுகு வலிக்கு நீங்க வந்தீங்க, அப்ப கால் வலியும் சேர்ந்து நல்லாகுது. இந்த மாதிரி எத்தனை வழி சொல்லாம இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாட்குறிப்புல என்னது, ஒரு நாட்குறிப்புல ஒரு 180 நாள் இருக்கக்கூடிய ஒரு பழைய நாட்குறிப்பு, ஒரு புதுசா ஒரு ஒரு ஏடு வாங்கிக்கோங்க, அல்லது நீண்ட ஏடு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுல இருந்து சும்மா 4 பக்கம் எழுதிட்டு தினம் எழுதிட்டே வாங்க. இந்த மாதிரி அது ஒரு குயர் ஏடு வாங்கிட்டீங்கன்னா சரியா போச்சு. ஒரு குயர் ஏடு வாங்கி அதை எழுதி வச்சுக்கிட்டு தினம் நீங்க முன்னேற்றத்தை கவனிக்கலாம். எப்ப நீங்க இது மருத்துவ ஆய்வுல பண்ணவே தேவையில்லை, ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்களே சொந்தமா மருத்துவ ஆய்வு பண்ணி பார்த்து மருத்துவ பண்ணி ரத்தமெல்லாம் தூய்மையா இருக்கு. ஏன்னா உடம்பு ரத்தத்தை தூய்மை பண்றது உலகத்துல எங்கேயும் கிடையாது. ரத்தத்தை தூய்மை பண்றது உலகத்துல எங்கேயுமே கிடையாது, கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் போகுது. ரத்தத்தை தூய்மை செய்வது எங்கேயும் கிடையாது. நான் கத்துக்கின்ற பொழுது 20 வருஷம் 25 வருஷம் ஐயா, 2002ல கத்துக்கும் பொழுது உலகத்துல எந்த வசதியுமே கிடையாது. வாயில கத்தி கத்தி இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப இந்த கலை ஆமாங்க பரவுது, ஐயா. எல்லாரும் பாக்குறாங்க. இது எவ்வளவு மலிவு பாருங்க. நீங்க எங்கேயோ கொண்டு, இவர் சென்னையில கொண்டாரு, ஒருத்தர் எங்கேயோ அமெரிக்கா சென்னையில இருக்காரு, அவர் சென்னை, நான் எங்கேயோ கோபி, நீங்க எங்கேயோ நாமக்கல், இவர் எங்கேயோ கம்பம், எல்லாம் எவரு மாட்டான். இன்னும் வெளிநாட்டுக்காரெல்லாம் வரணும், வெளிநாட்டுக்காரெல்லாம் வரணும். அவனுக்குலாம் வந்தா தான் அந்த உருப்படும். நம்ம ஒரு முறையான ஒரு பயிற்சி மையத்தை ஏதோ ஒன்று அரைங்குறமே செஞ்சு வைக்கலாம். இல்லாட்டி நாம அரைங்குறமே செஞ்சு வச்சோம்னா அது என்னதானே, நம்ம காத்து தான் அங்கே முக்கியம். அங்கேன்னு பயிர் பண்ணி இடத்த கிரிக்க போறோம். அங்கே பயிர் பண்ண போறது ஒன்றும் பண்ண போறது வெறும் காற்று தான். ஒரு அரச மரம் ஆலமரம் 4-5 அரச மரம் வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு அரச மரம் ஆலமரம் அதுதான் என்னோட குறைந்தபட்ச தேவை. இப்போ அங்கே என்ன பண்றேன், மாங்காய் தேங்காய் கொடிச்சு என்ன பண்ண போறாங்க. இருந்தாலும் காலையில போயிருது, அவர் பார்த்துட்டு அஹ், தண்ணியே காட்டுல அந்த வரப்பு நல்லா உயர்த்தி இருக்கிறனால குறைஞ்ச தண்ணியிலே 4-5 மரம் நல்ல ஜம்முன்னு வளர்ந்துட்டு இருக்கு. வரப்பு பயங்கரமா இருக்கு. நான் 5 அடி வரப்பு போட்டிருக்கேன். எத்தனை அடி வரப்பு, 4 அடி வரப்பு போட்டிருக்கேன். 4 அடி, சிலது 5 அடி தான் இருக்கும். அந்த வரப்பு உயர நீர் வரும். வரப்பு உயர நீர் உரை நீர் உர நீர் உயரும். நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான்னு ஒரு சராசரியா ஒரு பழைய, அது எவ்வளவு பெரிய உத்தமமான பாடல். இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே வரப்பே கிடையாது. அதனாலதான் நாடு நாசமா போயிடுச்சு. அது ஒரு காரணம். தண்ணீரை இப்ப குளத்துல வந்து குழி தோண்டி தண்ணி தேக்கி வைக்கிறான். அந்த அறிவு இங்க தமிழர்களுக்கு வேண்டாமா? திருவள்ளுவர் தான் இது ஔவையாரை வந்து வரப்பு உயர்த்த சொல்லி எப்பவே பாடியிருக்காம, அந்த அம்மா பாடி இருக்குது, யாரும் செய்யவே இல்லை. வயல்லே வரப்பு இல்லை.
வயல்ல வரப்பு கட்டி வச்சுட்டோம்னா மழை பெய்யற தண்ணி அப்படியே உள்ள நின்றுட்டே இருக்கும். இவனுக்கு எவனும் வரப்பத்த அறிவு பாருங்க. நான் 1,00,000 ரூபா செஞ்சு வெறும், அதாவது எந்த விவசாயம் நோக்கம், விவசாயம் என்ற நோக்கம் இல்லை, தண்ணி உள்ள நிக்க வேண்டுங்கிறதுக்காக 1,00,000 ரூபா செலவு பண்ணி நான் வந்து வரப்பு போட்டேன். அப்போ கொஞ்சம் அறிவு இருந்து முதல்ல கொஞ்சம் இது போட்டிருந்துன்னு வச்சு, கம்பி வேலி போட்டிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கம்பி வேலி மேல நம்பிக்கை இல்லை. இப்படியெல்லாம் விலங்குகள் இவ்வளவு தொந்தரவுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்ப அதை பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சரி, பரவாயில்ல. ஆ, சரி. இப்போ தமிழாக்கு சொல்லி முடிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் பேச மணி 8:30 முடிச்சிடலாம். சரி. உயிர் என்பது ஒரு சக்தி. அதாவது இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் பிள்ளை, சிஎஸ் பிள்ளைங்கிறவர் வந்து அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. அது ஆங்கிலத்திலும் இருக்குது, தமிழிலும் இருக்குது. நம்ம அதை மட்டும் படிப்போம். அதாவது வாழ்க்கையின் தத்துவம். இந்த வாழ்க்கையின் தத்துவம் என்பது உடம்பை அகத்தூய்மை செய்வதும் இந்த பசி என்கிற சுரப்பையை கட்டுப்படுத்துவதும் தான். பசி சுரப்பை கட்டுப்படுத்தோம்னா நம்ம எப்ப நினைச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து அந்த உணவு உண்டு பார்த்து சரி செய்து கொள்ளலாம். உணவை நீங்க எந்த உணவை வேணா உண்டு பார்க்கலாம். உண்டு பார்த்து மீண்டும் தூய்மை செய்ய வேண்டும். அதுதான் விஷயமே. உண்டு பார்த்து தூய்மை செய்ய வேண்டும். உண்டு பார்த்து நீரை அரு. பக்கத்துல யாரா பேசுறாங்க? யாருங்க? யாரும் பக்கத்துல யாரும் பேசக்கூடாதுங்க. சொல்லிருங்க. கொஞ்சம் அந்த பக்கம் போய் சொல்லுங்க. வளவளன்னு பேசிட்டு கூடாதுங்க. வகுப்பு நடந்துட்டு இருக்குது. இது மருத்துவ வகுப்பு. இங்க வேலையை இல்லை. இங்க வந்து 1/2 மணி நேரம் இங்க அமைதியா இருக்கணும். யாரும் இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்டவங்க தான் பக்கத்தால் நிக்கணும். மத்தெல்லாம் போயிருங்க அந்த பக்கம். புத்தகத்தை வாங்கி படிச்சுங்க. அவங்ககிட்ட புத்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. அதுல நான் சொல்றேன், அது ஒண்ணுமே நான் புதுசா ஒன்றும் சொல்ல போறதில்ல. இந்த புத்தகத்துல இருக்குது அப்படியே படிச்சு காட்ட போறேன். நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கணும். தமிழாக்கம் வாழ்க்கையின் தத்துவம். நீங்க இங்க பதிவாயிட்டு இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல போடுறப்போ யூடியூப்ல போடு. நீங்க ஏதோ பேசிட்டு இருப்பீங்க, பொதுவாக மக்கள் பார்த்தாங்கன்னு சந்தேகப்படுவாங்க. என்னோட சண்டை கடை மாதிரி நடத்திட்டு இருக்காம்பா. இது வகுப்பு, மருத்துவ அமைதியா இருக்கணும். இது யூடியூப்ல போடப்பற உலகமெல்லாம் பார்க்க போகுது. அங்க கசகசன்னு சத்தம் வரக்கூடாது. நீங்க இருக்கிறத பத்தி கவலை இல்லாத அமைதியை கவனிங்க. அமைதியை வாய் பேசாம 20 நிமிஷம் உட்காருங்க பேசாம. உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதாவது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை அறிந்து நாம் அதை தடுக்காமல் இருந்தாமல் போதுமானது. அப்ப இந்த மனம்தான் அந்த பழைய பழக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப நீங்க அதை தடுக்காமல் இருந்தால் போதும். நீங்க தான் முடிவெடுக்கணும். அறிவு முடிவெடுக்காது. மனம் மாறலினா எதுவும் நடக்காது. மனம் மாறலினா எதுவும் நடக்காது. அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. அறிவு இருந்து அதை வச்சுக்கங்க. பாரு, அவர் சொல்றாரு. அப்படியே அவர் சொன்ன வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காரு. யாரு? கம்பம் திருமாறன். நான் என்னென்ன உடம்பை கெடுத்துக்கிட்டேன், எத்தனை சாராயம் குடிச்சேன், எத்தனை சிகரெட்டு குடிச்சேன் அப்படிங்கிறது தைரியமே பேசியிருக்கேன். நான் அப்படியே பதிவு பண்ணி நான் போட்டிருக்கேன். எல்லாரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு 100 பேர் பார்த்துருக்காங்க. இதுதான் உண்மை. இவ்வளவு கெடுத்து கொண்ட நான் இன்னைக்கு உடம்பை சுத்தம் பண்ணி எந்த நோயும் இல்லாமல் நான் வந்திருக்கேங்கிறதா உண்மை. அப்ப எவ்வளவு கெடுத்து கொண்டாலும் தூய்மை செய்ய முடியுங்கிற சான்று யாருன்னு கேட்டீங்கன்னா கம்பம் திருமாறன் தான். நீங்க அவர்கிட்ட எப்ப வேணாலும் தொலைபேசி பண்ணி கேட்கலாம். அவர் தயாரா பேசுவார். ஏன்னா அதுக்கு எப்ப வேணாலும் அவர் தொலைபேசி பண்ணி அவர்கிட்ட கேட்கலாம். யார்கிட்ட? அவர் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா தொடர்புலே இருக்காரு. புரியுதுங்களா? நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நன்கொடை அவர் என்ன நினைக்கிறாரு அதை அனுப்புவார். அதெல்லாம் அவர் கட்ட கிடையாது. அவர் அனுப்பிச்சாரு, அனுப்பிட்டு அதை பத்தி இல்லை, நான் சொல்ற மாதிரி செய்யறாரு, அவ்வளவுதான். நன்கொடையும் அனுப்புறாரு. அப்ப அவர் தொடர்புலே இருக்காரு. மற்றவங்க யார் நன்கொடை கொடுக்குறவங்களே இல்லாதவங்களே நான் தூக்கிடுவேன். 2-3 நாள் பார்ப்பேன், அவ்வளவுதான். இப்ப கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. இது நீங்களே செய்யற விஷயம். உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துட்டா அப்புறம் நீங்க நோயற்ற நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வைரத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கே மனசு வந்துடும். அடாடாடா இதை தாண்டா தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கிற செல்வத்தெல்லாம் கொண்டாந்து நீங்களே ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கவே தேவையில்லை. நீங்களே ஒரு பயிற்சி மையமோ அல்லது ஒரு இதை வச்சு நீங்க நடத்தலாம். நானும் இதைத்தான் செய்ய போறேன், நீங்களும் அதைத்தான் செய்யறேன். இப்ப நான் செய்யறது நீங்க செஞ்ச என்ன நல்லதுதான்.
அதுக்குதான் வெங்கடேசன் சொல்றாரு 7ஆம் பாடத்துல, எல்லாரும் இதை கற்றுக்கொண்டு தொழிலாக செய்யுங்கள்னாரு. அதனாலதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டேன். விட்டுட்டு அப்படின்னு எனக்கு எல்லா எல்லா தொழிலும் விட்டுட்டுனா என்னுடைய எல்லா பழக்கத்தையும் நான் விட வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா பழக்கத்தையும் விட்டாதான் எனக்கு செலவு குறையும். அப்ப எனக்கு யாரும் வரலாம் கூட ஒரு சின்ன தொகை இருந்தா போதும், பராமரிப்புக்கு அது போதுமானது. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பராமரிப்பு பணம் தேவைப்படுகிறது. நல்ல வேலை எல்லாம் கடந்து வந்தாச்சு, எல்லாரும் அவங்க முடிச்சாச்சு எல்லாமே. 25 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல படிப்பு கிடிப்பு எல்லாம் அரசு பள்ளியிலே படிச்சுக்கணும். எனக்கு 10 பைசா செலவு இல்லை. அரசு பள்ளியில் படிச்சுங்காட்டி அரசு பள்ளியில் படிச்சாங்க, மதிப்பெண் வாங்குறாங்க, எங்கேயோ போறாங்க, எங்கேயோ வர்றாங்க, இருக்கிற கசலை கொடுத்து அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான். அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இந்த கலை தெரியும். என் 2 குழந்தைகளுக்கு இந்த கலை தெரியும். என் வீட்டுக்காரிக்கும் தெரியும். எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதே எனக்கு கவலையே கிடையாது. புரியுதுங்களா? அதான் விஷயமே. என் பொண்ணு சின்ன பொண்ணு சமாளிச்சுக்கு எப்படி இப்ப என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்தாலுமே அந்த 2 நாள் அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்குது. அந்த 2 நாள் அவங்க அந்த அரசாங்கமே வேலை கொடுக்குது அவங்களுக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு. அந்த அரசாங்கம் வந்து சொல்லுது, அங்க போய் அவங்க ஒரு மாசத்துக்கான ஊதியத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. கட்டாயம் கொடுக்கணும். பாருங்க அப்படிலாம். 5 நாள் படிப்பு, 2 நாள் வேலை. அதை வச்சு ஏன்னா மாசத்துக்கு அவங்களுக்கு 700 யூகே பவுண்டு வேணும். நம்ம நாட்டு பணத்தை தான் 1,00,000 ரூபா. இங்க 1,00,000 ரூபா அனுப்பவே முடியாது. அவங்களே படிச்சுக்கலாம். அப்ப அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ வாழ்க்கையில அவங்க எங்க பணம் சம்பாதிக்கணும், எப்படி செலவுன்னு அவங்களுக்கே தெரியும். எல்லாமே அவங்க சிக்கனமா வாழுகின்ற பொழுது அறிவு வந்துடும். எப்பயுமே அவரவர்கள் அறிவை வைத்துக்கொண்டு வாழணும். சரி, இந்த உடல் பல இங்க பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு, பல இயந்திரங்கள் சேர்ந்து கூட்டமைப்பா இருக்குது போன்றது. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. உணவிலிருந்து சக்தி கிடைக்குதுன்னு சொல்றாரு. அது அப்படியே இருக்கட்டும். உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப உணவு சாப்பிட்றோம், தேவையில்லாத சில பொருட்களை உள்ளே திணிக்கிறோம்னா என்ன? அப்ப நாம் எதோ திங்கிறோம்னு அர்த்தம். அது ஒண்ணுமே புரியல. உணவோடு நாம் தேவையில்லாததையெல்லாம் திணிக்கிறோம்ங்கிறாரு. எது தேவைன்னு நீங்க ஏதாவது முடிவு பண்ணியிருக்கிறீங்களா? அப்ப இட்லி உதாரணத்துக்கு இட்லி சாப்பிட்றீங்க, சட்னி தேவையில்லை நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இட்லிக்கு சட்னி நல்லா இருக்கு, சட்னிக்கு சாம்பார் நல்லா இருக்கு, ஒரு இட்லி சட்னியில, ஒரு இட்லி குழம்புல, ஒரு இட்லி ஊறுகால, ஒரு இட்லி வந்து தக்காளி தொக்குல, ஒரு இட்லி வந்து புரண்டை தொக்குல, ஒரு இட்லி வந்து இட்லி பொடி தொக்குல. இது என்ன ஒரு வரைமுறை இருக்குன்னு கேக்குறேன். இப்படித்தானே எல்லாரும் திங்கிறாங்க. 6 இட்லிக்கு 6 வகையான சட்னி. என்னது 6 இட்லிக்கு 12 சட்னி. 6 வகை. அப்படித்தானே போடுறேன். சரி, அப்படி இதுல எது விஷம் உள்ள போது நீ கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்ப உணவோடு சேர்ந்து நாம் தேவையில்லாத பொருளை எல்லாம் திணிக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. எது தேவையில்லாத பொருள் சொல்லுங்களா பார்க்கலாம். இட்லிக்கு சட்னி தேவையில்லையா? இட்லிக்கு ஊறுகாய் தேவையில்லையா? இட்லிக்கு மிளகாய் பொடி தேவையில்லையா? இட்லிக்கு இட்லி பொடி தேவையில்லையா? இட்லிக்கு பிரண்டை தொக்கு தேவையில்லையா? இட்லிக்கு பூண்டு தொக்கு தேவையில்லையா? எதுன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். இட்லி சாப்பிடாம இருந்தா எதுவுமே தேவையில்லைங்க ஐயா. சரி சரி, ஓரளவுக்கு உண்மை. 2-3 நாளா பிடிச்சி காய்ச்சல் காட்டி கொஞ்சம் விடுதலை கிடைச்சு காட்டி உண்மை சொல்றீங்க. அப்படித்தானே பழனிவேல்? அப்படித்தான். அவங்க கொஞ்சம் ஒரு பர்சன்ட் முன்னேறிட்டாங்க. 1% முன்னேறி இருக்காங்க. இப்ப உட்கார்ந்தா கால் வலி. இப்ப அதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை. முதுகு வலி தான். உண்மையாலுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கண்ணீர் வருது. 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எந்திரிச்சு 1 மணி நேரம் நின்றுட்டே பாடம் கேட்டு இருந்தாங்க. என்ன பண்றது? நின்றுட்டு பாடம் கேட்டு என்ன பண்ண முடியும்? வலிக்குது, தாங்க முடியல. இனி ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாருங்க. உட்கார்ந்துங்க, நீங்க மூச்சு பயிற்சி இல்ல, நான் பண்ற ஆசிரமம் உங்களை போட வச்சிருவேன். என்னது? நீங்க பண்ற ஆசனமா நாங்களும் பண்ணுவோம். நீங்க போடலாம். அதைத்தான் சொல்றேன். இதுதான் உண்மை. அதிசயமே கிடையாது. நான் வேணா உங்களை போட வைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு போட வச்சு காமிக்கிறேன். எது உங்களுக்கு என்ன ஆசனம் வருது அதை நான் போட வச்சு காட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஒண்ணுமே வேண்டாம். என்னது? வீராசனம் மட்டும் போடுங்க. வீராசனம் காலை மடிச்சு உட்காரணும், வேற ஒண்ணும் இல்லை. காலை மடிச்சு வீராசனம் சொல்லுவாங்க, சிலர் பத்ராசனம் சொல்லுவாங்க. காலை மடிச்சு உட்கார வேண்டியதுதான். இந்த விஷயத்துல இன்னொன்னு கவனிச்சீங்களா? சொல்லுங்க. இட்லியை மட்டும் தவிர்த்துட்டு அதுல சேர்க்கக்கூடிய வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, பப்பாளி சட்னி இதெல்லாம் வெறுமனே அதை மட்டும் சாப்பிட்டோம்னு சொன்னாக்க இருக்கிற நோயெல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடி போயிடும். இருக்கக்கூடிய சளிபுரா வெளியில வந்துடும். அது தெரியுமா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. இட்லி விட்டு போட்டு நீ தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, பிரண்டை சட்னி சாப்பிட்டு நல்லா உண்மை. அதுதான்
ஏன்னா அது வந்து எல்லா நோயும் இதுல குணமாயி போயிடும். கட்டாயம் நிச்சயமா 80-90 விழுக்காடு குணமாயிரும். உண்மைதான் அது. சரிங்களா? சரி. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சளியை உண்டாக்காத பண்டங்கள். நீ என்ன பண்றீங்க? சளி உண்டாக்குற பணத்தை வந்து சளி உண்டாக்குற உணவு வந்து 90 விழுக்காடு வச்சுக்கிட்டு ருசிக்கு மட்டும் கொஞ்சோன்னு வச்சுக்கிறீங்க. அதை அப்படி தலைகீழா மாத்திக்கிட்டு அதை 90 பங்கு வச்சுக்கிட்டு இது 10 பங்கு வச்சுக்கின்னா எல்லாம் நிறைய மனம் ஒத்துக்காது. மனம் வந்து போதையிலே இருக்கும். அதெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது. அதெல்லாம் வாத்தியார்ட்ட வந்து அடி வாங்கி மண்டை கூட்டு வாங்கி தண்டம் கட்டி ஃபீஸ் கட்டி எல்லாம் பண்ணணும். அப்பதான் அது திருந்தும். ஏன்னா கோடிக்கணக்கான ஆண்டுகளாகவே அந்த பிறர் சொல்லித்தான் மனிதன் மாற வேண்டும்னு இயற்கை விதி. அதை வள்ளுவர் சொல்லுவார். எப்பொருள் யார் யாரை கேட் சரிதான். உணவே மருந்து, மருந்தே இயற்கை உணவு. அதே மாதிரி வந்து மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு போய் எந்த மருத்துவரை தேடி போறோமோ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா 90 விழுக்காடு காய்கறி எடுத்துக்கிறீங்க, 10 விழுக்காடு மட்டும் சோறு எடுத்துக்கிறீங்கிறாங்க. அப்படி தலைகளா மாத்தனா அது ஒரு சரியா பக்கம். போச்சு. சரிதான் ஓரளவு. சரிதான் ஓரளவுக்கு சரி. கரெக்ட் தான். சரி, இந்த விஷயங்கள் உணவு எடுத்துக்க சொல்லல. ஆனா அந்த காய்கறி வந்து சுத்தப்படுத்துதுங்கிறது தானே உண்மை. அத சொல்ல மாட்டாங்க. அதுதான். அது மட்டும் இல்ல, அது சத்துன்னு சொல்லக்கூடாது. அது தூய்மை செய்கிறதுன்னு சொல்லணும். இவன் சத்துன்னு சொல்லி ஏமாத்துறான். அது தப்பு. அது எப்படி துடப்பக்கட்டை இருக்குது வீட்டை, துடப்புக்கட்டை சீவக்கட்டைன்னு சொல்றான். அது என்ன பண்ணுதுன்னா அது தூய்மை செய்கிறதுன்னு சொல்லணும். சீவக்கட்டை சத்து உள்ளதுன்னு சொல்றான். அதுதான் தப்பு. சத்துங்கிறது தெரியுமே. சத்து காற்றில் இருந்து போகக்கூடிய நைட்ரஜன் தான். அது தமிழ்ல வந்து என்ன சொல்றான்? தமிழ்ல வந்து ஒரு தமிழ்ல என்ன சொல்றான்? அது வழின்னு சொல்றான். அப்புறம் காற்றுன்னு சொல்றான். இருக்கட்டும். ஆனால் ஆங்கிலத்துல என்ன சொல்றான்னா அந்த ஆங்கிலத்தை நைட்ரஜன் பேர் வச்சிருக்கான். நாம வந்து உயிர் சக்தின்னு பேர் உயிர் காற்றுங்கிறோம். உயிர் காற்று, உயிர் சக்திங்கிற, பிராண சக்திங்கிற, உயிரை உற்பத்தி பண்ணிக்கின்ற அப்படிங்கிறோம். அதுதான் தாவரத்தை சுவாசிக்குது. தாவரம் என்ன பண்ணோம்னா இனப்பெருக்கம் செய்வதற்கு காற்றில் நைட்ரஜன் இல்லைன்னா இனப்பெருக்கம் பண்ணாது. ஆனால் அதைத்தான் நாமளும் செய்யறோம். ஏன்னா பல கோடி ஆண்டுகளாக நாம மாறி வந்திருக்கோம். அதுக்கு தான் தோலெல்லாம் நம்ம கொடுத்துருக்குது. அந்த தோல் வந்து பச்சை தோல் வந்து சிகப்பா மாறி இருக்குது. இது இயற்கை மருத்துவம். ஆக இயற்கையாக பரிணாமத்துல இது பரிணாம அறிவில மாறி நம்ம வெளியிருந்து சக்தி எடுக்கிறதுக்காக தான் இயற்கை பிரபு இருக்குது. ஏன் இது இயற்கைக்கு தெரியாதா? மூக்கு ஏன் படைச்சது? ஏன் சுவாசத்தை வச்சிருக்குது? சுவாசம் எல்லாம் படைச்சிருக்க வேண்டியதானே? சுவாசத்துல தான் மனிதன் வாழ வேண்டும். விலங்குகளும் சுவாசத்துல தான் வாழும். எல்லாமே சுவாசத்துல தான் வாழணும். இது எவனும் பேச மாட்டான். இதுதான் விஷயமே. ஏன்னா இந்த புலன்களை தாண்டாத இருக்க பாருங்க. அமெரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காரன், மேற்கு நாட்டுன்னு வச்சுக்கலாம். அது எவனா இருந்துட்டு போறான். மேற்கு நாட்டுக்காரன் வந்து புலன்களை தாண்டாது. அவன் தவறா சொல்லி கொடுத்து எல்லாம் தப்பு பண்ணிட்டான். புரியுதுங்களா? அந்த முண்டன் தான் நாட்டை உலகத்திலே கெடுத்தது. சரி, இருக்கட்டும். சரி, நம்ம உடலோடு சேர்ந்து அந்த விஷயங்களை நாம் சாப்பிடுகிறோம்னு வச்சுக்கிட்டோமே. இந்த திணிக்கப்பட்ட விஷமானது என்ன பண்ணுது தெரியுமா? இந்த விஷயங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷயங்களா விஷமாக இருந்தால் அது என்ன பண்ணுதுன்னா உடனடியாக அது கடுமையான விஷயம் உடனடியாக வாந்தி அல்லது பேதி ஏற்படுத்தி டமார்னு வெளித்தள்ளிடும். இதுதான் முக்கியமானது. உடனே வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதெல்லாம் தன்னால முடிஞ்ச செய்ய. இப்ப கடுமையான விஷயம் சாப்பிட்டுருக்குறோம். உடனடியே அது வாந்தியில போகும், உடனடியே அது பேதியில போகும். அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. இல்லையா உடல் அப்படியே கட்டி வச்சுட்டு. அந்த கட்டி வைக்கிறதுனாலதாம்மா இவ்வளவு பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம கட்டி வைக்கிற உணவைத்தான் சாப்பிடுகிறோமே தவிர அந்த உடம்பு வெளியேற்றுகிற சக்தி இழந்து என்ன பண்ணுதுன்னா முடியாம உள்ளே கட்டி வச்சிருக்குது. நாம என்ன பண்ற அது தெரியாம திருப்பி திருப்பி போட்டு 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 அந்த அந்த புடி வந்து இறுகி பிடிச்சிருச்சு. எல்லா பொருளையும் இங்க நிரம்பி 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 இங்க நிரம்பிருச்சு, அங்க நிரம்பிருச்சு. அடுத்தது எல்லா உறுப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரவிடுது. தண்ணி கட்ட கட்ட கொஞ்சம் நனையுது. கால் ஏக்கரை நனைஞ்சாச்சு, அப்புறம் அரை ஏக்கரை நனைஞ்சிருச்சு. அது அப்படியே அப்படியே போறப்போ எல்லா வரப்பும் சின்ன சின்ன வரப்புல நிறைஞ்சு போகுது இல்லையா? அதே மாதிரி முதல் ஒரு வரப்பு நிறையுது, அப்புறம் ரெண்டாவது வரப்பு கொஞ்சம் நிறையுது, அப்புறம் அது தண்ணி வர வர என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் பரவிடுது. கடைசியில சொத்த நாயே பூமியே நாசமா போகுது. அப்ப பூமியில கூட தண்ணி வறண்டு வறண்டு தான் கட்டணும். சொதன்றது அந்த பூமி வடையாது. சொதன்றது பூமி. இப்ப புரியுதா? சொதன்னு பூமி இருந்து என்ன ஆகாது? விளையாது. சேத்து நிலத்துல ஏதாவது முளைக்குமா? ஒன்னும் முளைக்காது. அதான் விஷயமே. சரி, அப்போ காய்ந்து தான் கட்டணும். நல்லா காய வைக்கணும். ஒரு இடம் தண்ணி கட்டிட்டா ஒரு 15 நாள் வர்ற காய்ச்சணும். அப்புறம் உரிச்சு உறிஞ்சு இப்படி பண்ணாதான் அது பூமியை சொன்னபடி கேட்க.
சும்மா அதாவது புதல் தள்ளி. காய்ச்சலும் பாய்ச்சலும்ங்கிற அதானே. ஆமா, காய்ச்சலும் பாய்ச்சலும். அப்ப நாம அப்பப்போ காய போடுறதே இல்ல. நாம தான் நினைச்சபடி சாப்பிடுறோம் இல்ல. அதனால ஒண்ணும் இல்ல. அதேதான். பூமி எப்படி கவனிக்கிறீங்களோ அதே நம்ம சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த விஷயம் அறிவியல் கற்ற வேண்டும். நம்ம கதை பேசி நேரத்தை வீண் பண்ண முடியாது. சரி, இங்க பாருங்க. இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலுக்குள்ளே சேர்ந்து விடுகின்றன. இவை பாருங்க முக்கியமா கல்லீரல், கிட்னிகள், சிறுநீரகங்கள், கணையங்கள், கணையம் ஆகியவற்றில் தங்கி இந்த மாதிரி நிறைய உறுப்பு இருக்குப்பா. உங்களுக்கு என்னென்ன உறுப்பு வலிக்குதோ அங்கெல்லாம் போய் சேருது. நீங்க சொல்றீங்க முதுகு வலி, நீங்க சொல்றீங்க தோல் வலி, ஒருத்தன் மூட்டு வலி. இதெல்லாம் மட்டும் இல்ல, இதுதான் முக்கியமான உயிர் உறுப்பு. இதெல்லாம் சின்ன உறுப்பு. நீங்க சொல்றீங்க பாருங்க இந்த முதுகு, இதெல்லாம் உயிர் உறுப்பு கிடையாது. என்னது? என்ன உறுப்பு கிடையாது? உயிர் உறுப்பு கிடையாது. கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்றதுல உயிர் உறுப்பே கிடையாது. அதுல எலும்பு அது ஒண்ணுக்கு ஆகாது. சும்மா குமிஞ்சு நிமிடுது அவ்வளவுதான். உயிர் உறுப்புங்கிறது கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல். இதுதான் உயிர் உறுப்பு. விரல் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுல உயிர் உறுப்பு கிடையாது. புரிஞ்சுக்குங்க. இதைத்தான் நீங்கள் சுத்தம் செய்கிறீங்க. உயிர் உறுப்பை சுத்தம் செய்தால் மட்டும்தான் புற உறுப்புகள் ஒழுங்கா வேலை செய்யும். உயிர் உறுப்பு சுத்தம் செய்தினா தண்டனை வந்துருச்சு உங்களுக்கு. புரியுதா? அப்ப நீங்க உயிர் உறுப்பை தான் சுத்தம் பண்ணணும். என்னது? உயிர் உறுப்பை சுத்தம் பண்ணணும். குறிப்பா ரத்தமும் பெருங்குடல். ரத்தம்னு சாதாரண விஷயமா? அது போகுது 80,000 பூமி 2 சுத்து சுத்தலாம். அந்த அளவுக்கு நம்ம ரத்த குழாய்கள் இருக்கிறது சிறுசும் பெருசுமாக. சுண்டு வரல் மொத்தத்துல இருந்து மசுரனுடைய ஒரு மசுரை எடுத்து 1000 ரூபாய் புலந்தோம்னா எவ்வளவு சிறுசா இருக்கு. ஒரு மசுரை எடுத்து 1000 ரூபாய் புலந்த எப்படி இருக்கும்? அந்த சின்ன அளவுல ரத்த குழாய் இருக்கு. அப்ப எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? அது போகுது சந்திரமண்டலத்துக்கு போகும். அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இருக்கட்டும். ஐயா இதுல தானங்க ஐயா மருத்துவர்கள் வந்து ஒரு பெரிய ஏமாற்று வேலை செய்யறாங்க. ஆமா 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 என்னன்னு ஆமா கேட்டா உணவுக்கு முடியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம உணவு பழக்க வழக்கத்தை கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன செம்மறியாட்டு கறி பிடிக்குமா வெள்ளாட்டு கறி பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஆ, வெள்ளாட்டு கறி பிடிக்கும்னு சொன்னாக்கா இல்லங்க அது சாப்பிடக்கூடாது செம்மறியாட்டு கறி தான் சாப்பிடணும்னுவாங்க. ஆமா அப்புறம் இல்லங்க அது சாப்பிட்டு ஒத்து வரல இது சாப்பிட்டு ஒத்து வரலங்கிறப்ப இல்ல அதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து சிக்கன் சாப்பிடுங்க இல்லாட்டி கறி கோழி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ம் 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 அது சாப்பிட்டு ஒத்து வரல அப்படிங்கிறப்ப இல்ல அதெல்லாம் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு வந்து மீன் தான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது எல்லாமே மோசம்ங்கிற விஷயத்த அவங்க சொல்லி கொடுக்கறதே கிடையாது. கூடவே மாட்டான். கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்து 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 இப்படியே ஆஹ் கே- அதுல அதுல ஆஹ் மருத்துவர்கள் என்ன கேக்குறாங்கன்னாக்கா நமக்கு வாய்க்கு ருசியா நாக்கு ருசியா நம்ம இது வரைக்கும் என்ன சாப்பிட்டுருக்கோங்கிறத கேட்டு நல்லா வாங்கிக்கிட்டு இதை மாற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர ஆஹ் 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 இது எல்லாத்தையும் நீக்கணுங்கிற விஷயத்த சொல்றதும் கிடையாது. குடலை காய போடணுங்கிற விஷயத்த எந்த மருத்துவரும் சொல்றதே கிடையாது. அப்படி சொன்னாக்கா அவனுக்கு வேலை இல்லாம போயிருங்கிற விஷயத்த அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் சொல்றது இல்ல. ஆமா, அதான் உண்மை. அதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா வியாபாரம் போயிரும், வணிகம் போயிரும். நீங்க நீங்க நிரந்தர வாடிக்கையாளரா இருக்கணும். நீங்க எப்பவுமே 100 வருஷத்துக்கு வாடிக்கையாளரா இருக்கணும். உங்க உடல் ஆஹ் 100 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு வாடிக்கையாளரா இருக்கணும். பாருங்களேன். சரி, முடிச்சுக்கலாம். விஷப்பொருட்கள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது. என்னங்கன்னா அவ்வப்போது சேருகிறது. சேர முடியல அப்படின்னா அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அதிகமாகி விடுகிறது. இதுதான் விஷயமே. சீரண உறுப்புகளை அதிகமா அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டால் சீரண உறுப்புக்கு வேலை கொடுத்தால் அதான் விஷயமே. சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய தூண்டுகிறது. இதனால் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்டு இப்போ உடம்பு பாருங்க. ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது வெளியேற்றுறதுக்கு சில உயிர் உறுப்புகள் போய் வேலை செய்யும். நீங்க நீங்க என்ன பண்றீங்க? ஆசையின் காரணமாக ருசியின் காரணமாக இங்க இறப்பைக்கு போடுறீங்க. அங்க என்ன பண்ணுதுன்னா அது வெளியேற்றுறதுக்கு நேரத்தை விட்டு போட்டு திடீர்னு இதை செருக்கி வருது. அப்போ விஷத்தை வெளியேற்றி உறுப்புகளை சுத்தம் பண்ணி அது வேலை பண்ணிட்டு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? மனம் விரும்பும் காரணத்தினால இதை போடுறீங்க. அப்ப உடல் வேறு மனம் வேறுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அதான் உடம்பு ஒரு கருவி. நீங்க மனம் விரும்புறத போட்டீங்கன்னா இந்த கருவி இயங்காது. ஏன்னா இந்த உடம்பானது காற்றால் இயங்குற கருவின்னு கண்டுபிடிச்சு எழுதினாங்க, சித்தர்கள் எழுதினாங்க. அதற்கப்புறம் தான் 1920 டாக்டர் அருணாடகர் தான் சொன்னாரு உடம்பு வந்து காற்றால் இயங்குகிற கருவி. இந்த கருவி என்கிறது பல வகையான இயந்திரங்களை உடையது. இந்த இந்த இயந்திரங்கள் உராயாமல் இருக்க நீங்கள் தண்ணீரை எண்ணெய் போடுவது போல, இப்ப எண்ணெய் எப்படிங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு இயந்திரத்துக்கு எண்ணெய் எவ்வளவு போடுவோம்? ஒரு சொட்டு போடுங்க, 2 சொட்டு போடுவீங்க. அந்த மாதிரி உதாரணம் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் நீரை மருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அருந்திட்டு வரோம். எதுக்கு? உடல் அசைக்கிறோம், போறோம் வர்றோம், 12 மணி நேரம் முடிச்சிருக்கிறோம். உடம்பு அசைகிற பொழுது இந்த உடம்பானது தண்ணீரை பயன்படுத்தி கொள்கிறது.
அது உராயும் பொழுது நீங்க தான் என்ன பண்ணா அது ஐயோ உராய்ஞ்சு போயிருமே, காஞ்சு போயிருமே, வடி வந்துருமே, எண்ணெய் இல்லைன்னா இன்ஜின் சூடாயிருமேன்னு நாமெல்லாம் பாக்குறோமில்ல, அதேதான் இங்கேயுமே. மிஷினும் ஒண்ணுதான். இதான் மிஷின் சொல்லியாச்சு. அந்த மிஷின் உராய்வு இல்லாம இருக்கணும். ஏற்கனவே சாப்பிட்டுருக்கு பாருங்க, தெரியாம 50 வருஷம் சாப்பிட்டுருக்கு பாருங்க, அதையும் வெளியே எடுக்கணும். 2 வேலை பண்ணணுங்க. எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி கழிவு எடுக்கணுங்க. எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இரும்பு துரு பிடிச்சிருச்சுன்னா, ஒரு சக்கரம் இரும்பு துரு பிடிச்சி சக்கரம் ஏறிடுச்சுன்னா உடனே எண்ணெய் விடக்கூடாது. அதுக்கு முதல்ல அது கரைக்கிறத எடுத்து நல்லா கரைச்சு போட்டு தேய்ச்சி நெகு நெகுன்னு பளபளன்னு ஆக்குறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், எண்ணெய் விடணும். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரே நேரத்துல 2 வேலை செய்யறான். கரைச்சும் விடுறான், உள்ளுறுப்புகளை மெருகு முயற்சிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2 வழிகளில் வெளியேற்றும். உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை 2 வழிகளில் வெளியேற்றலாம். நாம வெளியேற்றலாம். முதலாவது, அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. உணவுன்னு என்ன? எல்லாமே உணவு தான். என்னது? தண்ணீரை தவிர. தண்ணீர் என்பது இந்த இன்ஜினுக்கு கொடுக்கிற உராய்வை குறைப்பதற்கான எண்ணெய் போடுதல். தண்ணீர் வாயில சாப்பிடணும், உணவு கிடையாது. எதுக்கு கொடுக்குறீங்க? உராய்வு வராம இருப்பதற்கும் வெப்பம் வராம இருப்பதற்கும் ஏற்கனவே 50 வருஷம் சாப்பிட்ட அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கும் நீரை மருந்தாக அருந்துறீங்க. அப்ப நீர் உணவு கிடையாது. அப்ப எது உணவு? காற்றுதான் உணவு. அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருந்துமே இந்த வைத்திய முண்டங்கள் இதெல்லாம் சொல்றதில்ல. நீ சுவாசம் இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்றது இல்லை. சொன்னானா என்ன ஆகும்? ஐயா சொன்னாரு பாருங்க, சொன்னானா என்ன ஆகும்? பணம் வராது. எல்லா ஐயா இப்ப உயிர்களும் ஒரு ம் ஐயா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப அந்த இரும்புல இருக்கக்கூடிய துருவை எடுக்கிற மாதிரி நீங்க ஏற்கனவே ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்கேன். பப்பாளி பழம் சாப்பிடணும், பப்பாளி காய் சாப்பிடணும், ஆ சாப்பிட்டு உடம்பை சுத்தப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா அது நான் வந்து பாக்குறப்ப ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம்லாம் வந்து பாக்குறப்ப நிறைய இடத்துல பப்பாளி தோட்டங்கள் இருந்தது. ஆமா அந்த தோட்டத்துல, அந்த பப்பாளி தோட்டத்துல இருக்கக்கூடிய பப்பாளி பழத்துல, பப்பாளி காயில இருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து வெளியில விற்பனை செய்யறதா கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு கிலோ வந்து இன்னைக்கு 18,000 ரூபான்னு சொல்றாங்க. சரி. அதுல இருந்து தான் மாத்திரை தயார் பண்ணி இங்க வெளியில அமெரிக்காவில இருந்து இங்க அனுப்புறாங்களாம். ஆனா அதுக்கு நேரடியா வந்து பப்பாளி காயோ பழமோ சாப்பிட்டாக்கா அந்த இரும்புல இருக்கக்கூடிய துருவை எடுத்துட்டு போற மாதிரி நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் போயிரும்னு சொல்லி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமா அது வந்து ஆமா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. ஆமா அப்ப நம்ம தண்ணியை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி பப்பாளி பழம் வந்து பப்பாளி காய் வந்து சரிதானே? ஆமா பப்பாளி காய் சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும். தண்ணி நீரும் பப்பாளி காய் சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க நீர் விரதத்துக்கு அப்பதான் நீர் விரதத்துக்கு போறீங்க. அதுக்கு முன்னாடி அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற காய் நீர் மருந்து. 2வது ஏன் பப்பாளி காய்ன்னு சொன்னேன்னா, பெரும்பாலும் வீட்டில் வளர்க்கிற பப்பாளிக்கு மருந்து மாத்திரை போட மாட்டாங்க, அது இயற்கையா வரும். அதுதான் காரணம். அதனால பெரும்பாலும் நீங்க தோட்டத்துல விளையிறது, காசுக்காக வரைகிறது, இந்த பால் எடுக்கிறதுக்கு வர்றதுல கொடூர விஷத்தை போட்டு எடுப்பாங்க. கொடூர விஷம், நான் கண்ணுல இது பாக்குறேன். தூய்மையான உணவு. இது தூய்மையான உணவு. ஆஹ் அது வீட்டுல வளர்க்கிற பப்பாளி, வீட்டுல வர்ற முருங்கைக்காய், அதெல்லாம் அந்த வீட்டுல வளர்றதெல்லாம் யாரும் அது இயற்கையா வந்துகிட்டு இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. நான் இந்த ஏக்கரா கணக்குல போடாம இருக்கேன்டா, விஷத்தை பார்த்தீங்கன்னா பயந்து போயிருவீங்க. அடங்க அப்பா, அடிக்கிற விஷத்தை கொள்ளுவானுங்க. மண்புழுவே இருக்காது அந்த மரத்துல. எப்போ மண்புழு செத்து போகுதோ அந்த உணவை நம்ம சாப்பிடவே கூடாது. மண்புழு செத்து போச்சுனாவே அதுல இருந்து வர்றது விஷத்துல போட்டு வர்றது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாம் ஆசை வந்துருச்சு. எல்லா விவசாயிகளுக்கும் ஆசை வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இயற்கைக்கு எதிராக போயிட்டாங்க. நாமளும் என்ன பண்றா, நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு. அவன் வந்து கிலோ 10 ரூபான்னு சொன்னா நம்ம கிலோ 5 ரூபாய்க்கு கேட்பான். என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு ஆசை. தங்கம் மட்டும் வாங்குறப்ப விலை கேட்கறது இல்ல, காய்கறி வாங்குறப்ப மட்டும் விலை குறைச்சு கொடுத்து கேட்கறேன். என்ன மானங்கட்ட போல போறங்க. சரி வாங்க. இப்ப கட்டாயம் வீட்டுல ஒரு பப்பாளி மரம் வளர்க்கணும். பப்பாளி மரமும் ஒரு முருங்கைக்காய் மரம் கட்டாயம் இல்லைன்னா அந்த வீடு சுடுகாடு தான். வாங்க. சரி, அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் 5 சென்ட் இடம் இருக்கிறதுக்கு போயிருங்க. நான் 1 ஏக்கரை வாங்கிட்டு காலையில தான் போயிட்டு வந்தேன். எல்லாம் படம் வீடியோ பார்த்துருப்பீங்களா? எல்லாம் போட்டிருந்தேன், பாத்தீங்களா? போயிட்டு வந்தேன், படம் போட்டிருக்கேன், எல்லாம் பாத்தீங்களா எல்லாரும்? சரி. பழைய இடமா? கோபிச்செட்டிப்பாளையம் தானே, இல்ல புதுசா வேற இடமா? அதே இடம் தான். 1 ஏக்கரை இடம் வாங்கியிருக்கீங்க. நீங்க வந்து பாத்துருக்க மாட்டீங்களா? அந்த 1 ஏக்கர் இடம் வந்து பாத்துருக்க மாட்டீங்களா? மலையடி வரம் தானேங்க ஐயா. ஆமா எல்லாம் வந்து மின்கம்பத்தை புடிங்கி போட்டுச்சுல்ல. ஆமா அது வாங்கியாச்சு. இப்ப அதுக்கு வேலி போடலான்னு. இப்ப அந்த வேலி போட்டு அப்புறம் உயிர் வேலி வைக்கலாம். உயிர் வேலி வச்சு பார்த்தா
மான்கள் வந்து தின்னு போட்டு போகுது. அதனால இந்த உயிர் இந்த கம்பி வேலி போட்டு அப்புறம் அது ஒட்டு கம்பி வேலி போட்டு ஏற்கனவே உயிர் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து ஒரு சொட்டு நீர் போட்டு அப்புறம் மான் வந்து வரலைன்னா அப்புறம் அந்த மான் ஒரு 6 மாசத்துக்கு வரலன்னு மேல போயிடுச்சுன்னா அப்புறம் அப்புறம் ஒன்றும் தேவையில்லை. எப்போ 8 அடிக்கு மேல போயிடுச்சு அப்புறம் எந்த மானும் வந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. இப்போ 8 அடி வரைக்கும் காப்பாற்றணும். அது குடின்னு ஒண்ணு போட்டிருந்தீங்களா, அது என்னாச்சு? அதுல எல்லாம் கட்டடம் கடிதம் கட்டியாச்சு, வச்சீங்களே. எல்லாம் கட்டி எல்லாம் கட்டடமே கட்டியாச்சு. கட்டடம் வந்து ஒரு நான் பாக்கல. ம், அப்ப வெறும் இடத்த பாத்தீங்களா நீங்க? ஆமா. இப்ப கூகுள்ல அனுப்பிச்சிருக்கும் பாருங்க, கூகுள் மேப் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. ம். இந்த பாக்குறேன். கூகுள் லிங்க் அனுப்பிச்சிருக்கு பாருங்க, அது தொட்டீங்கன்னா போயிடும். இப்ப இந்த பாருங்க, நம்ம குழுவில் போட்டிருக்கேன். ம். சரி, நான் முடிச்சுக்கிறேன். சரிங்க. இரண்டாவது சுமார் 2 பாருங்க மேல எங்கிறது பார்த்தேன் 2 வழிகளை நாம் வெளியேற்றலாம். முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது. இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும் அருந்தாமல் இருப்பது. பாருங்க, நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது. இரண்டாவது சுமார் 2 வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். நமது முன்னோர்கள் ஏகாதசி, அமாவாசை, கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா விரதத்தை மேற்கொண்டது இதனால் தான். உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவுகளை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது. இயன்றவரை பச்சை காய்கறிகள், கொட்டைகள், பழங்கள் முதலியவற்றை உண்ணவும். படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும், சைவ உணவுக்காரர்கள் அசைவ உணவுக்கும் வர வேண்டும். பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவுக்கு வர வேண்டும். இதெல்லாம் பச்சை காய்கறி சாப்பிட்டு பழகி பச்சை காய்கறி சாலடு சாப்பிட்டு பழகுனதுக்கு அப்புறம் தான், குடலெல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் பழ உணவுக்கு வரணும். இந்த பழ உணவு கூட இது வந்து இதோட நிறுத்திக்கலாம். இது சரியல்ல. நாம் வேக வைத்த காய்கறி மூலமாக உடனடியாக வெளியேற்ற, இது வந்து ஒரு லைனுங்க, இது இறுதி அல்ல. சரி, அதுக்கப்புறம் இருக்கிற விஷயம் தான் முக்கியமான விஷயம். மேல் விஷயம் நமக்கு முக்கியம் அல்ல. இந்த 2வது கீழ் விஷயம் படிக்கிற வகுப்பு நிறைவு செய்ய போறேன். இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது இப்ப நான் சுத்தம் பண்றதும் இயற்கை மருத்துவம் தான். நீங்க சொல்லலாம், யார் சொல்லலாம் இயற்கை நீர் மருத்துவம், யார் கேட்டாலும் சொல்லலாம் நான் இயற்கை நீர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இயற்கை நீர் மருத்துவம் பண்ணி என் உடம்பை சுத்தப்படுத்துறதுனால உடம்பு நல்லாயிட்டு இருக்குன்னு யார்கிட்ட வேணா சொல்லலாம். இப்ப இயற்கை மருத்துவம் செய்கின்றேன், நான் நீர் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் உடம்பை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன், முறையாக எப்படி சாப்பிட வேணும்னு கத்துருக்கிறேன். அப்படி சாப்பிட்றதுனால நான் வந்து எனக்கு உடம்பு வந்து உள்ள இருக்கிற கழிவு போய் இழைச்சிருக்கிறேன். இந்த இழைக்கிறப்ப எனக்கு நோய் தான், கெட்டு போன உடம்பு தான் வீங்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இயற்கை போய் கத்துக்கிட்டு யார்கிட்ட வேணா சொல்லலாம். சரி, நீங்களே விரும்பினா இயற்கை நீர் மருத்துவத்தை போய் கத்துக்கலாம். அது இயற்கை மருத்துவம் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தருவாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு ஆஸ்பத்திரி பக்கம் போகாம இருக்கலாம். அப்படி போனோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லலாம். இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது 2 அல்லது 3 அல்லது 4 மாதங்களில் விஷம் வெளியேறும். எப்படி வெளியேறும்? விஷம் வெளியேறி அமைதி அடையும். அதுக்கு நச்சு அமைதின்னு பேரு. நச்சு வெளியேறி அமைதி அடையும். இப்ப இந்த தேங்கிவிட்ட காலையில் கூட ஐயாட்ட பேசினேன். தேங்கிவிட்ட கழிவுகளை எங்கெங்க ஓட்டை இருக்குதோ அதன் மூலமாக வெளியேற்றும். காலில் புண்ணு மாதிரி வந்து வெளியேற்றும், மூக்குல சளி மாதிரி வந்து வெளியேற்றும், உடம்புல புண்ணு மாதிரி வந்து வெளியேற்றும், சூரிசரங்க மாதிரி வந்து வெளியேற்றும், சீ பிடிச்ச மாதிரி வந்து வெளியேற்றும். இதெல்லாம் 10 நாளைக்கு இருந்து சரியா போகும். காய்ச்சல் வந்து வெளியேற்றும். இப்படி பண்ணி 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 அது நோய் மாதிரி காட்டுமே தவிர நோய் அல்ல. அதெல்லாம் வெளியேற்றுகின்ற வழிகள். நீங்க அதை அடக்க நினைச்சீங்கன்னா அதை உங்களை போட்டு தெரியும். அது வந்து தன் உடம்புல இருக்கிற விஷத்தை பூரா உடம்புல எங்கெங்க ஓட்டை இருக்கு, நம்ம உடம்பே ஓட்டை தான். வேர்வு வரும்போது லட்சக்கணக்கான ஓட்டை இருக்குதுல பிச்சுட்டு வருதே இல்லையா, அதுவும் ஓட்டை தான். மூக்கு ஓட்டை தான், கண்ணு ஓட்டை தான், காது ஓட்டை தான், வாய் ஓட்டை தான். அப்ப இந்த ஓட்டையை வச்சுக்கொண்டு வேகமா வெளியேற்றுது. நவ துவாரம்பா, 9 ஓட்டையும்பா, காற்றெடுத்த பையும்பா, ஓட்டை உணர்ந்த சட்டியும்பா, எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் நமக்கு தெரியாம வாழ்ந்துருக்கிறோம். உடம்பு என்ன பண்ணுது? சுத்தப்படுத்துகின்றப்போ எங்க கண் இருக்கா, கண்ணுல வெளியே எங்கெங்க ஓட்டை இருக்குதோ அதன் வழியாக வெளியேற்று. நீ என்ன பண்ணிக்கிற? நச்சு வெளியேறதுனால ஐயோ நோய் வந்துருச்சு நினைக்கிற. அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் உடலுக்கு ஒத்துழைக்க வேண்டும். சரியா? இந்த ஒத்துழைச்சோம்னா அந்த நேரத்தில் உபவாசம் இருக்க வேணும், அந்த நேரத்துல உண்ணா நோன்பு இருக்கணும். அப்போ ஒத்துழைக்கணும். அப்ப நீர் பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விஷத்தை வெளியேற்றும். அப்ப நாக்குல வந்து கடுமையான விஷம் கோலை மாதிரி வரும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த விஷம் உடனே வேக வைத்த மாங்காய், வேக வைத்த முட்டைக்கோஸ், அது கூட கொஞ்சம் அவுள் போட்டு பிசைஞ்சு அந்த விஷத்தை வாயில் இருக்கிற நாக்குல வந்து படிது பாருங்க, தொண்டைக்கு கீழே, இறப்புக்கு கீழே, சிறுகுடல் கீழே, பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடுறதுக்கு நீங்க உதவி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் உள்ள இருக்கிற உயிர் உறுப்புகள் கணையம், கண்டீரல், சிறுநீரகம், குடல், குண்டாமணி அத்தனையும் சுத்தமாயி
நீங்கள் புத்துணர்ச்சி பெறலாம். நிறைவு செய்ய போற இந்த காலத்தில் இந்த விஷம சாந்தி காலம். விஷம சாந்தினா நச்சு, அமைதி. சாந்தினா அமைதின்னு பேரு, விஷம்னா நச்சு. நச்சு அமைதி அடைகின்ற காலம். எப்படி? வெளியேற்றிய பிறகுதான் அமைதி அடையும். எப்படி வெளியேற்றம்? உடம்புல எங்கெங்க ஓட்டை இருக்குது அதன் மூலமாக, உடல் எங்கெங்க ஓட்டை இருக்குது அதன் மூலமாக வெளியேற்றும். சரியா? பழைய விஷயங்கள் நீக்கி முடிந்தவுடன் உங்கள் உடம்பு புத்துணர்வு பெறும். விஷம் வெளியேற வரைக்கும் சோர்வா இருக்கும். விஷம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? புத்துணர்ச்சி வந்துடும். என்னது? புத்துணர்ச்சி வந்துடும். இதை புரிஞ்சுக்குங்க. எடுக்கிற வரைக்கும் சோர்வா தான் இருக்கும். 10 நாள் 5 நாள் சோர்வா இருக்கும். விஷம் போயிருச்சுன்னா அந்த கருவி இயங்குது. கருவி என்ன வரும்? சுறுசுறுப்பு வரும். இத்தனை தின்னு ஏன்பா புத்துணர்ச்சி வரலைன்னா, தின்னதெல்லாம் வெளியெடுக்க தெரியாதனாலதான் உங்களுக்கு புத்துணர்ச்சி போயிடுச்சு. திங்க வேணும், சுத்தப்படுத்தணும், புத்துணர்ச்சியோட வாழணும். ஒன்னா திங்காம இருக்கணும், தின்னா சுத்தப்படுத்தணும். ஏன்னா உடம்பு இயற்கை ஆற்றலில் வாழ்கிறது. உடம்பு உணவால் வாழவில்லை, இயற்கையால் வாழுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. நிறைவு செய்ய போறேன். நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாம இருந்த, இப்ப புரிஞ்சுக்கங்க, உங்க உடம்பில் சரியாக வேலை செய்யாம இருந்த எந்தெந்த உறுப்பு, நீங்க நீங்க எந்தெந்த உறுப்பு வேலை செய்ய நினைக்கிறீங்களோ அந்தந்த உறுப்பு என்னது? பதில் பேசுங்க. அதாவது நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள். பல உறுப்புனா என்னங்க? பேரே சொல்லல. என்னென்ன உறுப்பு உங்களுக்கு? மூளை, எலும்பு, அப்புறம் கணையம், அப்புறம் கல்லீரல், அப்புறம் சிறுநீரகம், அப்புறம் என்ன சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், நுரையீரல், கண்ணு, காது, மூக்கு, முகர, அப்புறம் 216 எலும்புகள். இதெல்லாம் பல உறுப்புகள். என்னது? பல உறுப்புகள் ஐயா. இதெல்லாம் என்ன சரி வர இயங்கவில்லை. இப்ப என்ன ஆகும்? இந்த விஷம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கருவிகள் என்ன ஆகும்? சரி வர இயங்க ஆரம்பிக்கும். நிறைவு செய்ய போறேன். நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடல் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய தொடங்கும். உங்கள் வாழ்க்கை புத்துணர்ச்சி பெறும். இப்ப கடைசியில் வெங்கடேசன் பதில் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு. அது தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அறிஞர் CS பிள்ளை அவர்களுடைய அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலேயுள்ள குறிப்பை என் வாசகர் உபயோகத்திற்காக தமிழில் கொடுத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தவர் வெங்கடேசன் தான். என்று ஆங்கிலத்திலிருந்து எவனுக்கு புரியாது. உணவில்லாமல் வாழும் கலை என்ற இந்த புத்தகத்தோடு மேற்படி கருத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உண்மை உணர்ந்து மேன்மை அடைய வேண்டும். நாளை சந்திப்போம். நன்றி.